நிறைய பேர் மட்டன் பிரியாணியோட ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஹாஃப் கேஜி மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஹாஃப் கேஜி மட்டனை வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது போட்டு மட்டனை வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிரியாணி பாட்டில் 4 பெரிய வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு தாராளமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்து 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகா, 4 தக்காளியை தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு 1 கப் கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக வைங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா வேக வச்சிருக்கிற மட்டன் அளவு தண்ணி கூடவே உப்பும் போட்டுக்கிறேன். வடி பிரியாணி செய்யறனால 1:1 ரேஷியோல தான் வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன். எந்த கப்ல ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த கப்ல தண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. ஹாஃப் அன் ஹவர் சோக் பண்ணி வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை உப்பு சேர்த்து 75% குக் பண்ணி வடிச்சு சுட சுட இருக்கும் போதே கொதிக்கிற பிரியாணி தண்ணிக்குள்ள சேர்த்து 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு தண்ணி வத்துற வரைக்கும் வேக வைங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பர்னர்ல கீழே பிளேட் வச்சு 15 மினிட்ஸ்க்கு பிரியாணி தம்ல போடுங்க. அப்புறம் என்ன கம்மன்னு ஒரு வாசத்தோட பாய் வீட்டு கல்யாண பிரியாணி தையா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.